சூப்பரான சுவையில் சுரைக்காயும் பருப்பும் வச்சு ஒரு சைட் டிஷ் செஞ்சுக்கிறேங்க. இது வந்து சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. நமக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்தோடையும், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்குங்க. சப்பாத்திக்கு டெய்லி நீங்கள் குருமா சால்னா இது போல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் இது போல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது ரொம்ப அந்த காய் வந்து சலசலப்பு இல்லாமல் ஜூஸியாக நல்லா உப்பு காரமெல்லாம் அது கூட புடிஞ்சு நல்லா ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக அந்த சுரைக்காயின்னு சொன்னா தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியுங்க, இல்லைன்னா தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அட இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து இது கூட கொடுத்துருக்குறேங்க. நம்ம இப்போ சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்றாங்க. இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து பரிமாறினீங்கன்னா குழந்தைங்க கூட கொஞ்சம் சாதம் சேர்த்து சாப்பிடுவாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து சந்திக்கலாங்க.